செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட பாகிஸ்தானைச் சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா குறித்து தவறான அவதூறான கருத்துக்களை பரப்புவதாக கூறி மத்திய அரசு இவ்வாறான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 16 பாகிஸ்தானை சேர்ந்த யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. செய்தி தொலைக்காட்சிகள் உட்பட பாகிஸ்தானை சேர்ந்த 16 யூடியூப் சேனல்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. எதனால் என்பதால் இந்தியா குறித்து தவறான அவதூறான கருத்துக்களை பரப்புவதாகவும் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த சேனல்கள் தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்களை அளித்து வந்ததன் தொடர்பாக உள்துறை அமைச்சகம் இந்த சேனல்களை தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரை வழங்கியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 16 யூடியூப் சேனல்கள், செய்தி சேனல்கள் உட்பட 16 சேனல்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தவான் நியூஸ், சமா, ரே, ஜியோ நியூஸ் உள்ளிட்ட 16 சேனல்களுக்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக மத்திய அரசால் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த பகல்காம் தாக்குதல் என்பது மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக, அவதூறுகளை பரப்பும் விதமாக செய்திகளை வெளியிடக்கூடிய அந்த சேனல்களை தடை விதித்து மத்திய அரசு, மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. அருணேஷ், விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.